இன்றைய தினம் ஒரு சுவையான அதே நேரத்தில் மீதமான சாதத்தை வைத்து உடனடியாக செய்யக்கூடிய உடனடி சாதம் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு நான் 300 கிராம் அளவிற்கு அரிசியை எடுத்து உதிரியான சாதமாக வடித்து 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஆற வைத்துள்ளேன். 200 கிராம் தக்காளி, 200 கிராம் பல்லாரி வெங்காயம், சிறிதளவு கொத்தமல்லி இலையையும் நறுக்கி வைத்துள்ளேன். நறுக்கிய தக்காளியை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்து வைத்துள்ளேன். பிறகு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்து கடுகு அரை ஸ்பூன், உளுந்து அரை ஸ்பூன் சேர்த்து தாளிக்கவும். பிறகு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நன்றாக வதக்கவும். மேலும் அரைத்து வைத்துள்ள தக்காளி விழுதையும் சேர்த்து வதக்கவும். பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவிற்கு உப்பும் சேர்த்து அதில் உள்ள பச்சை வாசனை விலகி எண்ணெய் பிரிந்து வருகின்ற வரை வதக்கினால் போதுமானது. அடுத்ததாக ஆற வைத்துள்ள சாதத்தை அதில் சேர்த்து கிளறி கொத்தமல்லி இலையை தூவி இறக்கினால் ஒரு அருமையான உடனடி சாதம் தயார். அடுத்ததாக வாழைக்காய் மீன் வறுவல் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு வாழைக்காயை மீன் துண்டுகள் போன்று நறுக்கி எடுத்துக்கொள்ளவும். பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, தேவையான அளவிற்கு உப்பு, சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக கிளறி வைத்துக் கொள்ளவும். பிறகு தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து தேவையான அளவிற்கு எண்ணெய் சேர்த்து மசாலா கலந்த அந்த வாழைக்காய் துண்டிகளை அதில் சேர்த்து மொறுமொறுப்பாக ஆகும் வரை பொரித்து எடுத்தால் வாழைக்காய் மீன் வறுவல் தயார்.